ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹயாவோட பெட்டில் வந்து ஃபைஸ் படுத்துட்ருக்கான். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால், நேற்று நைட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி நடக்கும்? நேற்று நைட்டு நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஹயா எனக்கு புரியுது, உன்னால் இதை நம்ப முடியாது தான். ஆனால் என்ன பண்ணுறது, நடந்து போயிடுச்சு. நீ இந்த விஷயத்தை பற்றி அண்ணன்கிட்ட சொல்லிடாத, சொன்னால் அப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ உண்மையிலே நம்மளோட கற்பு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் பெரியம்மாவோ அப்பா அம்மாவோட சமாதி முன்னாடி நின்றுக்கிட்டு சனம்க்கு ஆறுதல் சொல்லி அப்புறம் அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. நீ இன்னைக்கு ஆகில் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும், அந்த நீலாம்பரி எப்பேற்பட்டவங்கிற உண்மையை சொல்லி ஆகணும். ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி ஆகில் கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவன் நம்ப மாட்டான். யார் தான் தன்னோட அம்மாவை பற்றி சொன்னால் நம்புவா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிற பெரியம்மா. ஆகிலுக்கு என் மேலே முழு நம்பிக்கை இருக்கா, அதனால நான் சொன்னேன்னா அவர் கண்டிப்பாக நம்புவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பெரியம்மாவும் சரிம்மா நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, நான் என்னோட ஊருக்கு பஞ்சாப்கே போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, பஞ்சாப்க்கு போகிறீங்களா? எதுக்காக நீங்கள் அங்கே போகணும்? அங்கே உங்களுக்கு யார் இருக்கா? நாங்களாம் இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சனம் சொன்னால், அவங்களோ இல்லைம்மா நாங்கள் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சகரும் சொல்கிறா, என்ன சொல்கிறீங்க பெரியம்மா, எனக்கு சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு உறவுமே இல்லை. அப்பா அம்மா சொந்தக்காரவங்க யாருமே இல்லாமல் நான் தனியாக தான் வளர்ந்தேன். இப்போ பெரியம்மாங்கிற உறவு நீங்கள் எனக்கு இருக்கும்போது உங்களை எப்படி நான் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியும்? இப்போ தான் நீங்கள் என்னோட வாழ்க்கையில் வந்திருக்கீங்க, திரும்பவும் என்னை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா என்ன நீங்கள் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும், இதனால் உங்கள் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தான் அதிகமாகும். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் பஞ்சாப்கே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை விட்டு போயிட்டா நாங்கள் ரொம்ப பலவீனமாயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் உங்களோட பலமே. இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கீங்க. ஒரு நல்ல சகோதரியாக நீங்கள் என்றைக்குமே பிரியாமல் இப்படியே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் மட்டும் பிரியவே கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எதிர்த்து போராடணும். அப்புறம் அந்த நீலாம்பரி, அவளை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க. அவள் தான் நம்மளோட மொத்த குடும்பத்தையுமே அழிச்ச ஒரு கொலைகாரி. அவளை பழி வாங்குற வரைக்கும் நீங்கள் ஓயக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதி முன்னாடி சத்தியமும் வாங்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க போல். இந்த பக்கம் நம்ம ஆகிலோ நைட்டு ஃபுல்லாக நல்லா குடிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரான். அப்போ பார்த்தா நான் சனம் கிட்டே போகிறேன்னு சொல்கிறான். சனமா? எந்த சனம் அப்படின்னு கேட்டால், அதான் என்னோட சனம், என்னோட மனைவியாக இப்போ வந்திருக்காளே புது சனம், அவள் தானே என்னோட குடும்பத்தோட மானத்தையும் இந்த போபாலோட ராஜாவான என்னோட மானத்தையும் காப்பாற்றினா, நான் அவகிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தடுமாறி அவனோட ரூமுக்குள்ளே போனால், அவளோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே இவனுக்கு கண்ணு முன்னாடி சனம் தான் நிற்கிற மாதிரி தெரியுது. சனம்னு சொல்லிட்டு அப்படியே அவகிட்ட போயிட்டு இருக்கான். அப்படியே டக்குன்னு மயங்கி உள்ள போகிறான். உடனே இவளும் அவனை பிடிக்கிறேங்கிற பேரில் அவன் மேலே போய் விழுந்துடுறா. ரெண்டு பேரும் பெட்டில் வந்து படுத்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நீலாம்பரியும் வந்து கதவு தட்டிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருக்கிற ஆண்டியோ ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ஒரே பெட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவளும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா, இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, அவர் கீழே விழ போனாரா, அதான் நான் தாங்கி பிடிக்க போனேன், நானும் அவர் மேலே விழுந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீயம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ அவனோட மனைவி தானே, அவனோட புருஷன், அப்புறம் நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ இந்த போபாலோட மாபேகம், சின்ன மாபேகம், அந்த பேருக்கு தகுந்தாப்புல தான் உன்னோட பேச்சு நடவடிக்கை அப்புறம் உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சனமோட ட்ரெஸ்ஸை எடுத்து இவகிட்ட கொடு அப்படின்னு சொன்னதும் அந்த ஆண்டி எடுத்து கொடுக்குது. இனிமேல் நீ இது மாதிரி ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சனம் கிட்ட எப்படி பேசினாலோ அதே மாதிரி இவகிட்டையும் நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்புறமா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நீ தான் செஞ்சாகணும், ஸோ அதனால் ஆகிலுக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச சாப்பாடை செஞ்சுட்டு வந்துட்டு டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வச்சா, இவ்வளோ அதை தொட்டு பார்த்துட்டு, என்ன கருமம் இது மாதிரி சாப்பாடெலாம் என்னோட பையன் சாப்பிடவே மாட்டான், அவனுக்கு இங்கிலீஷ் ஃபுட்டு தான் பிடிக்கும், நீ அது மாதிரி தான் சமைச்சிருக்கணும், இதெல்லாம் பார்த்தான் அப்படின்னா அப்புறம் அவனுக்கு இன்னும் தான் உன் மேலே வெறுப்பு வரும். இங்கே பாரு, நீ அவனோட மனைவி ஆகிட்ட, அப்புறம் இந்த வீட்டோட மருமக போபாலோட சின்ன மாவேகம், அதனால சனம் எப்படி இருக்காளோ அது மாதிரி தான் நீ இருந்தாகணும். அவள் வந்து ஆகிலுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து செய்வா, நீயும் அதே மாதிரி செஞ்சால் தானே அவனும் உன்னை ஏற்றுப்பான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடெலாம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு அவள் படிக்க அங்கேருந்து போயிடுறா. நான் அப்படி என்ன தப்பு பண்ண, சாப்பாடு தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த சைக்கோ போயிலோ, இதுக்கப்புறம் இவனை நான் சைக்கோ பையன் தான் கூப்பிட போகிறேன், ஏன்னா அதுதான் வந்து இவனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அவன் என்னடானா ஹயாவோட ஃபோட்டோவெல்லாம் ப்ரொஜெக்டரில் போட்டு வச்சுட்டு அப்படியே ரசித்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவளை தொட்டு பார்த்துட்டு, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், அதுவும் என்னன்னைக்கும் நீ என்னை விட்டு என்றைக்குமே விலகி போகக்கூடாது, என் கூடவே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருக்கான். அதே சமயம் ஹயாவோ அவள் ஷவரில் உட்காந்துட்டு அழுது மட்டும் இல்லாமல் அவளோட உடம்புலேயே இப்போ வந்து ஏதோ கரை படிஞ்ச மாதிரி அவள் வந்து தன்னைத்தானே வந்து சுத்தம் படுத்திக்கிட்டே இருக்கா. அப்போது நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நேற்று நைட்டு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே, ஆனால் என்ன மாரி நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுட்ருக்கா.
கொஞ்ச நேரம் கழிச்சு ஹயா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும் போது இவன் என்னடானா தூரத்துலேருந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் உன்னோட மனைவி தாண்டா அங்கே இருக்கா, அப்புறம் நீ ஏன்டா இங்கே எட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போ அவகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு அவளோட ஹிப்பில் வந்து கையை வச்சிட்டு இருக்கான். டக்குன்னு அவ்வளோ பயந்து போயிட்டு கத்தி எடுத்து கிழிச்சு விட்டுறா. யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுக்கப்புறமா தான் தெரியுது இது இவன் சொல்லிட்டு. சாரி ஃபைஸ், நீ தானே எனக்கு தெரியாது, வேற யாரோ வந்துட்டாங்கன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. இட்ஸ் ஓகே ஹயா, நானும் வந்து உங்ககிட்ட கூப்பிட்டு உங்ககிட்ட வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு லைட்டாக காயமாயிடுச்சு, இதுக்கு ஆயில்மெண்ட் போட்டாகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவளும் சரி ஓகே நானே போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமு கழிச்சிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆயில்மெண்ட் பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு சொல்கிறா, ஃபைஸ் இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும், நேற்று நைட்டு யார் மாஸ்க் போட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அது வந்து ராகத் என்னோட சேஃப்டிக்காக வீடு ஃபுல்லாகவே கேமரா வச்சுருக்காரு, அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனோ திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். கேமராவா, அது இந்த வீட்டில் இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹயாக்கிட்டேயுமே கேட்குறான். கேமராவா, இந்த வீட்டில் கேமராவா இருக்குது, ஆனால் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஹிடன் கேமரா, அது வந்து ராகத்தினோட சேஃப்டிக்காக தான் வச்சுட்டு போயிருக்காரு, அதோட ஃபுட்டேஜ் செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்டே இருக்கும், அவங்க வீட்டுக்கு அதை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. இவனும் முழிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை அந்த ஃபுட்டேஜை மட்டும் ஹயா பார்த்துட்டா அப்படின்னா அப்புறம் நான் தான் மாஸ்க் போட்டு வந்தேங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் சனமும் ஆகிலோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறா. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே மனசுக்குள்ளே சொல்லிட்டு வரா, ஆகில் நான் உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. அதே சமயம் இந்த புது பொண்ணும் அங்கேருந்து ஓடி வந்துட்டு நீலாம்பரியோட காலில் விழுந்து அழுதுட்டுருக்கா. என்னாச்சுடி உனக்கு, எதுக்கு இப்போ நீ அழுகிற அப்படின்னு கேட்டால் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆகிலுக்கு வந்து அவருக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் செஞ்சுட்டு போயிட்டு ரூமில் கொண்டு போய் கொடுத்தா அவரும் ரூமை விட்டு வெளியே போயிட்டாரு, என்னை விட்டு போயிட்டாரு, நான் அவரோட மனைவி தானே, என்னை விட்டு அவர் எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவள் ஓவர் ரியாக்ட் பண்ணுவா போல் ஒப்பாரி வச்சு அழுதுட்டுருக்கா. இவளுக்கும் செம கடுப்பாகுது. அவன் உடனே உன்னை ஏற்றுப்பானா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றுப்பான், அதுக்காக நீயும் முயற்சியை கைவிட்டுறக்கூடாது, நீ அவனுக்கு பிடிச்ச மாதிரியே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த லத்தீஃபுமே அங்கே வந்துட்டு ஏதோ விஷயத்த சொல்ல வரா. கரெக்டாக சனம் அந்த பக்கமாக வரதை பார்த்துட்டு சனம் நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறா. உடனே இவளும் என்னது சனம் வந்திருக்காளா, சனம் வந்துட்டியா நீ, வா 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 வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் நீ எங்கே போன, அதுவும் ஆகில விட்டு, நீ ஆகில விட்டு போனதுனால இங்கே எல்லாமே மாறி போயிடுச்சு. சரி சரி அதெல்லாம் விட இந்த பொண்ணை நான் உனக்கு அறிமுகப்படுத்தி ஆகணும்ல. இவ பேர் வந்து சனம், இவ யார் தெரியுமா, இந்த போபாலோட சின்ன மாபேகம், அது மட்டும் இல்லாமல் இவ இந்த வீட்டோட மருமக. இப்போ உனக்கு புரியலல, இவ உன்னோட ஆகிலோட 2வது மனைவி, அதாவது உன் ஆகில் வந்து இவளை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா இவளுக்கோ பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்ன ஒரு அதிசயம், இந்த மாதிரி ஒரு அதிசயம் எங்கேயுமே நடக்காது, ஒரு புருஷனோட 2 பொண்டாட்டிங்களுமே இங்கே ஒரே இடத்துல இருக்காங்க, கை கொடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க நீ, நான் ஆகில தான் பார்க்க வந்தேன், ஆகில்னு சொல்லிட்டு அவ இங்கேருந்து போனா அந்த 2 அங்கிள் ஆண்டியும் அவளை வீட்டுக்குள்ளே போக விடாமல் தடுத்து அவளை திரும்பவும் அங்கேயே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கே போயிட்டு இருக்க நீ, இது என்னோட வீடு, உன்னோட தாபா ஒன்றும் கிடையாது, உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு போனேன், இது என் புருஷனோட வீடு, ஆகில் கிட்ட உன்னை பற்றி எல்லா உண்மையுமே நான் சொல்ல போகிறேன், நீ ஒரு சுயநல பிடிச்ச ஒரு கேவலமான பொம்பளைங்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவளுக்கும் சமக்கம் வந்துடுது. ஓங்கி ஒரு அறையை விட்டுறா. வாயை மூடுறி, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் முன்னாடியே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் நான் எதுக்காக போனோம், இப்போவும் நான் ஆகிலோட மனைவி தான், அவருக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகலை, நான் இப்போவும் ஆகிலோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் பழைய கதை, இப்போ இந்த வீட்டோட மாபேகம் அப்புறம் ஆகிலோட மனைவி எல்லாமே இவ தான், நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க இவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை இங்கேருந்து அடித்து வெளியே துரத்திடுறாங்க. பாவம் நம்ம சனமோட நிலைமையை பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குற அந்த புது பொண்ணோ பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அப்போ நாளைக்கு நமக்கும் இதே நிலமை தான் போல அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.